சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. ஹாய், வெல்கம் டு ஸ்விஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு குற்றமும் பின்னணியும் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமானது, அதுவும் அலர்ட்டா இருக்க வேண்டிய தருணமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்பவே முக்கியமானது ஒரு மோசடி இப்போது வரைக்கும் பரவலாக நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி தடுக்கலாம், அதற்கான மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை எல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த குற்றமும் பின்னணியும் எபிசோட் உங்களுக்காக வழங்க போகுது. ஒரு சாதாரண நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய காரை நிறுத்தி வச்சுட்டு உங்க வேலையில நீங்க பிஸியா இருக்கும் போது சில நிமிஷத்திலேயே மொபைல்ல உங்களுக்கு ஒரு SMS வரும். அந்த SMS திறந்து பார்த்தா 40 பிராங்க் நீங்க செலுத்தினா போதும் உங்க பார்க்கிங் அபராதம் நிலுவையில இருக்குது, அதை எப்படியும் சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ். இந்த SMS உங்களுக்கு சாதாரண ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனா அதுதான் மிகப்பெரிய குற்ற வலையமைப்பினுடைய தொடக்கமாகவே இருக்குது. நீங்க உங்க வேலையில பிஸியா இருந்துட்டு அபராதம் 40 பிராங்க் தானே அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வங்கியில இருக்கிற எல்லா பணமும் காலி ஆகிரும். ஆமாங்க, இது சுவிஸ்ல இப்போ நடக்கக்கூடிய SMS பிளாஸ்டர் மோசடி தான். என்ன நடக்குது, எப்படித்தான் நடக்குதுன்றத விரிவா பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல இப்போ ரொம்பவே கவனத்தை ஈர்த்திருக்கிறது எல்லார் பக்கம் அப்படின்னு பார்த்தா தொழில்நுட்ப அடிப்படையிலான ஒரு மோசடி வழக்கு. அது சம்பந்தமாகவே உங்களுக்கான விளக்கத்தை இந்த மோசடியோடு நாங்க இணைக்க போகிறோம். பாரிஸ் அதே போல ஜெனிவா, இந்த 2 நகர போலீசாரும் இணைந்து ஒரு தீவிர விசாரணையை மேற்கொள்றாங்க. பார்க்கிங் அபராதம் என்ற பெயரில் ஒரு பெரிய அளவிலான மோசடியே நடந்திருக்கு. இந்த வலையில பல பேரை சிக்க வச்ச 9 பேரை போலீசார் கைது செய்யறாங்க. ஏற்கனவே கடந்த செப்டம்பர்லயும் 3 கைதாகிய நிலையில இந்த வழக்கு தொடர்ந்து விரிவடைந்துகிட்டே இருக்கு. இப்போ விசாரணையில தெரிய வந்திருக்கிறது என்னன்னா, இது தனிநபரோட குற்றமே கிடையாது, மோசடியே கிடையாது. இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினுடைய பாரிய குற்றச்செயலா தான் இருக்கும் என்று நம்புறாங்க. இந்த மோசடி முறையினுடைய மையத்துல இருக்கிறது என்னன்னு தெரியுமா? ஒரு SMS பிளாஸ்டர் தான். இது பொதுவா பல்க் SMS அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். குற்றவாளிகள் இது முற்றிலுமே வேறுபட்ட விதத்துல பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு போலியான மொபைல் டவரையே உருவாக்கி கொள்றாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் சிக்னல்கள் எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டு அந்த மொபைல்களினுடைய எல்லாவற்றையுமே சாதனத்தோடு இணைத்துக் கொள்றாங்க. அந்த நேரத்துல பயனர்கள் எல்லாம் நாம பயன்படுத்துறது உண்மையான மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அதை அறியாமலேயே குற்றவாளிகளினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க போறாங்க. இதனால அவர்கள் அனுப்பக்கூடிய SMS எல்லாம் அதிகாரப்பூர்வ இணையதளத்திலிருந்து வந்தது போலவே அவங்களுக்கு தோணும். விசாரணையில் வெளிவந்த தகவல் என்னன்னா, இந்த குற்றவாளிகள் மக்கள் அதிகம் கூடக்கூடிய நகர மையங்களையும் பார்க்கிங் இடங்களையும் ரயில் நிலையங்களையும் குறிவைக்கிறாங்க. வாகனங்கள்ல மறைச்சு வச்சிருக்கக்கூடிய SMS பிளாஸ்டர் சாதனங்கள் மூலமா ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான மொபைல்களுக்கு SMS அனுப்புறாங்க. அந்த செய்தியில உங்க பார்க்கிங் அபராதம் நிலுவையில இருக்கு, 40 பிராங்க் செலுத்தினா போதும், உடனடியா இது எல்லாமே தேர்ந்திரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனோட மிக முக்கியமாக QR கோட் இல்லைன்னா இணைப்பையும் சேர்த்தே அனுப்புறாங்க. அந்த QR கோடை நீங்க ஸ்கேன் செஞ்சாலே போதும். உண்மையான அரசு இல்லைனா பார்க்கிங் அதிகாரப்பூர்வ ஒரு வெப்சைட் போலவே உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். அந்த வெப்சைட், அந்த இணையதளத்துக்குள்ள நீங்க உங்களுடைய பேமெண்ட் சம்பந்தமான விவரங்களை உள்ளிட்டாலே பணம் எல்லாமே காலி ஆகிரும். அதாவது குற்றவாளிகளுடைய கணக்குக்கு மாற்றப்பட்டிரும். இந்த முறையில 2 மில்லியன் சுவிஸ் பிராங்குக்கு மேல பண மோசடி நடந்திருக்கிறத அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க. இந்த மோசடி ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு போலீசார் ஏன் வலியுறுத்துறாங்கன்னா, அதனுடைய உளவியல் நுட்பத்துல இருக்குதுங்க. SMS நேரடியா தனிப்பட்ட மொபைலுக்கு வரும்போது அதை எளிதில் எல்லாருமே நம்புறாங்க. இப்படி எளிதா நம்புறதுக்கு அதிகாரப்பூர்வ மொழி பயன்படுத்தப்படுது, லோகோவும் பயன்படுத்தப்படுது. அதனால சந்தேகம் ரொம்பவே குறைவு. அதனோட சேர்த்து QR கோட் மூலமா பேமெண்ட் செய்யற வசதி, இது எல்லாமே நவீனத்தோட நம்பகமான சேவையாக தோன்ற செய்யறதுக்காக குற்றவாளிகள் பயன்படுத்தக்கூடிய யுக்திகள். முக்கியமா 40 பிராங்க் அப்படின்றது குறைந்த தொகை என்றதால பலர் சரிபார்க்காமலேயே பணத்தை செலுத்துறதுக்கு முயலுவாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்
மூலமா சுவிட்சர்லாந்து போலீசார் பொதுமக்களுக்கு பாரிய எச்சரிக்கை ஒண்ணு கொடுக்கறாங்க. அரசு இல்லைன்னா அதிகாரப்பூர்வ அமைப்புகள் SMS மூலமா அபராதம் கேட்கறது ரொம்பவே குறைவு என்றதால எந்த தகவலும் வந்தாலும் உடனடியா நம்பிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அறியாத லிங்க் இல்லைன்னா QR கோட திறக்கவே வேண்டாம். வெப்சைட் முகவரி சரியானதா என்று சரி பார்த்துக் கொள்ளுங்க. சந்தேகமான நிலை இருந்துச்சுன்னா நேரடியாக அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகி உறுதி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா இந்த வழக்கு நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை கொடுக்குது இல்லையா? இன்றைய டிஜிட்டல் உலகில குற்றவாளிகள் நேரடியா உங்களுக்கு முன்னுக்கு வரவே மாட்டாங்க. அவங்க திரைமறைவிலையும் மொபைல் திரையிலையும் ஒரு செய்தியா தான் வராங்க. ஒரு SMS, ஒரு லிங்க், ஒரு QR கோட் எல்லாத்தையுமே மாத்திரும். அதாவது ஒரு மோசடியினுடைய கதவாகவே இவை எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. இதனால விழிப்புணர்வு மாத்திரம்தான் நம்மளை பாதுகாக்க கூடியதா இருக்கு. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே.